அப்புறம் விஜய் சொல்லுங்க, எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. நான் எங்கேயோ கண்டிருக்கேன். உங்க பேர் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. நீங்க வசந்தம் டிவி தானே? இல்ல, பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு தானே? ஆமா, அது போதும். அதுக்கப்புறம் இல்லை இதுங்க வரேன். இது வந்து உங்களை அங்கே அது வாங்கலாம் போகலாம். அது என்ன இல்லை, போயிட்டு வாங்கலான்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு இல்லையா? வாங்க பழகலாமா? அங்கே கண்டது கடைசியா அங்கே கண்டதுக்கப்புறம் இப்போ இங்கே கண்டுருக்கீங்க. அப்போ இங்கே வரீங்க. ரைட். இனி தொடர்ந்து நம்ம இங்கே தான் பார்க்கலாம். அப்போ இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணீங்களே, அது என்னது? அங்கங்க ஊரா சுற்றிக்கிட்டு இப்படி தான். இல்லை இப்போ இந்த பழசெல்லாம் தோண்டுனா நம்ம டிவியில் எல்லா ப்ரோக்ராமும் இருந்திருப்போம். ஆனால் எப்போ இருப்போம், எப்போ போனால் அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆமாம், இது இருக்கும். சரி, இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் இல்லை தானே? சரி, இப்போ நான் புதுசாக வந்திருக்கேன் தானே? இப்போ என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுங்க பாப்பா. நீங்கள் நான் இன்ட்ரடக்ஷன் உங்களை கொடுக்குறதோட நம்ம நேரடியாக ப்ரோக்ராமுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். சரி, சூப்பர். நீங்கள் இன்றைக்கு இணைந்திருப்பது ட்ரெண்டிங்கில் விடுங்க. ரைட். சூப்பராக வந்து இன்றைக்கும் ட்ரெண்டிங்கில் விடுங்க நிகழ்ச்சியில் சூப்பராக நிறைய விஷயத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்போ செய்கிறதுக்கு ஒருத்தவங்க பின்னாலே வந்து நிற்பாங்க. ஆமாம், நம்மளை நம்பி இருக்காங்கல்ல. இல்லை, நம்மளையும் நம்பி ஒருத்தவங்க வந்திருக்காங்களே, தான் சொல்கிறேன். ஸோ அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகப்படுத்தணும். முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடியது இலங்கையில் இப்போ வளமையாக வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சால் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து 32 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. நம்ம ஷோ மாதிரி அதான் சரி. 32 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்காங்க. இலங்கைக்கே உரியான, இலங்கைக்கு உரியதான 100% இலங்கை நம்ம நாட்டு ப்ராடக்ட், வேற எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி எந்த ஒரு கலப்படம் இல்லாமல், அது சரி, 100% இயற்கையாக கிடைக்கிற மூலப்பொருட்கள்லாம் பயன்படுத்தி சூழலுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் நவீன இயந்திரங்களை கொண்டு தயாரிக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். அது என்ன ப்ராடக்ட்? என்ன ப்ராடக்ட் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்னு சொன்னால் எந்த ஒரு கலப்படமும் இல்லாத நம்ம விஜயா ப்ராடக்ட்ஸ் தான். ரைட். நம்ம விஜய் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நம்ம தேசிய இதில் தயாரிக்கப்பட்ட அப்படின்றதுனால எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நீங்கள் விஜய் ப்ராடக்ட்ஸ் போயிட்டு பெட்டி கடையோ டவுன்லயோ சிட்டிலயோ சந்துக்குள்ளேயோ பொந்துக்குள்ளேயோ எங்க போயிட்டு ஒரு கடையில் கேட்டாலும் விஜய் ப்ராடக்ட்ஸ் டப்புன்னு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் அவர்களுடைய பொருட்கள் வந்து தரமான முறையில் நம்ம மக்களுக்கு வந்து போய் சேர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கணும். அதே மாதிரி இப்போ இவர் விஜயும் விஜயா ப்ராடக்ட்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இல்ல இப்ப நான் வந்தனாலே அந்த வந்தாங்க இல்ல தானே? இல்ல அவங்க வந்தனால நான் வந்திருக்கேன். ரைட், ஓகே. நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இன்னைக்கு ஸ்டோர்ல என்ன கொடுக்கலாம், என்ன ஐட்டத்தை எடுத்து வந்திருக்கோம். இல்ல வளமையா வந்து இப்ப நிறைய பேர் உலகத்துல வந்து நிறைய விஷயங்கள் சந்தோஷமா பண்ணிட்டு இருப்பாங்க. அது இந்தியாவா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான் இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்ன பண்றாங்க, வித்தியாசமா என்னென்ன ஜாலியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சேர்த்து மொத்தமா கொண்டு வந்து கொடுக்கணும்னு தான் நினைச்சோம். ஆமா, பட் அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைக்கல. அதனால முதல் கண்டென்ட்டா என்னத்தை கொடுக்கலாம்னு சொன்னா, ஒரு ஏஆர் ரஹ்மான் மாஸ்டர் பண்ணிருக்குது. இல்ல எப்படியுமே இசை அப்படின்னாலே ஏஆர் ரஹ்மான் தானே, நம்ம அவரை தானே கொஞ்சம் மேல வச்சிருப்போம். ஸோ அவர் வந்து பண்றத சில பேர் மேஷப் பண்ணுவாங்க. அது வந்து எப்படி டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆமா, பார்த்துருவாங்க. காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கன குயிலுக்கு வேல் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், ஹே பனக்கு பெண் பிடிக்கும், அரசன் மகனுக்கு வாழ் பிடிக்கும். பார்த்தீங்க தானே விஜய், ஏஆர் ரஹ்மானுக்கு அவருக்கு இணை என்ன இருக்குது? 90s கிட்ஸ், இந்த 2K கிட்ஸ் எல்லாருக்கும் பாட்டு போடுறாரு. இப்போ 2K கிட்ஸ் இல்லை 25 கிட்ஸுக்கு அவர் போடுவார். ஆமாம், ஏன்னா அவரோட பாட்டு அந்த மாதிரி. இப்போ அந்த பாட்டை கூட அவங்க எவ்வளோ மேஷப் பண்ணி சூப்பராக தந்திருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பாட்டு இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் பாடின பாட்டை கூட நிறைய பேர் மேஷப் பண்ணுறதுக்கு யோசிச்சிருப்பாங்க. நான் இங்கே பாட்டு பாடுங்க, இப்போ அடிக்கடி இடையில பாடுவீங்களே நீங்கள் ப்ரோக்ராம்லாம் நிறைய பாட்டு பாடி, அது போகிற போக்கில் பாடிட்டு போயிடுறது. போகிற போக்கில் பாடுற பாட்டு தாங்க ஹிட் ஆகுது இப்போ. சரி, இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இவர் எவ்வளோ பாப்புலராக இருக்காரோ அதே மாதிரி இலைமறை காயா ஒரு இசையமைப்பாளர் இருக்காரு. ரீசெண்டாக கூட பர்த்டே கொண்டாடினாரு. போன வாரம் கொண்டாடினாரு. ஆமாம். யார் நம்ம இப்போ அதாவது என்ன சொல்றது, வித்யாசாகர் இல்லைங்க, வித்யாசாகர். அவரோட பாடல்கள் நம்ம எடுத்தோம் சொன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. அவர் பாட்டெல்லாம் தேடி பாரு. சிலருக்கு வித்யாசாகர்னா யாருன்னே தெரியாதுன்னா யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆமா, ஆனா இப்போ வித்யாசாகரோட பாடல்லாம் எடுத்தோம் சொன்னா ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்குது. சரியா? அவரோட பாடல்கள் வந்து இப்போ இந்த மலரே கேட்டா அது ஐயோ. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து படத்துக்கு இசையமைக்கல, கதைக்கு இசையமைச்சிருக்காரு அப்படிங்கிறீங்க. அப்படியா? இது இப்போ நம்ம ரொம்ப டீப்பாக போகிறத விட அவரோட பர்த்டே கொண்டாடினாரு. அதனால அவருக்கு நாங்கள் ட்ரெண்டிங்கில் விடுங்க டீம் சார்பாகவும் அதே மாதிரி வசந்தம் டீம் சார்பாகவும் பர்த்டே விஷஸ், லேட்டான விஷஸ், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். நல்லா கொண்டாடின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவரோட பர்த்டே ட்ரிபியூட்டா ஒரு மியூசிக் ஆல்பம் மேஷப் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு வாங்க. அதை இப்போ பார்க்கலாம். கண்டே கண்டே
எதிர்காலம் நான் கண்டேன் கொண்டேன் கொண்டேன் உயிர் காதல் நான் கொண்டேன் கொண்டேன் கசவிந்தியே தட்டமிட்டு வெள்ளையரஞாடமிட்டு. ரைட், இந்த மேட்ச் சூப்பராக இருக்கும். வித்யாசாகர் பிடிச்சவங்க எல்லாம் இப்போ இந்த எப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வித்யாசாகரோட ஒரு பாட்டு கேட்டிருக்கோம். அது இந்த மாதிரி கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் ட்ரெண்டில் விடுங்க ப்ரோக்ராமில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து என்ன இருக்குது? அடுத்து ஒரு மேஷப் தான், அது ஒரு குட்டி மேஷப் ஒன்று. குட்டி மேஷப் அவரு பர்த்டே தானே, அவருக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக கொடுக்கணும் தானே. இப்போ பாருங்க, நல்ல அக்கா மாருங்க, நம்ம தங்கச்சி மாருங்க, சரியா? அவங்களாம் வந்து பாடினாங்க. உங்களோட அக்கா தங்கச்சி மாருங்க தானே? ஆமாம், அப்போ நான் எனக்கு சந்தோஷம். ஓகே ரைட். எனக்கு எப்பயுமே அக்கா தங்கச்சி தான் வரவங்க போகிறவங்கலாம் என்ன சரின்ட்டுன்னு அவங்க இப்போ பாடினாங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்காங்க, சரியா? அவங்களும் இதே மாதிரி ஒரு மேட்சப் ஒன்று பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. சிறப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால தான் நம்ம ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன். ரைட், அப்போ அதையும் கொடுத்துருவோமா? அதையும் கண்டிப்பாக கொடுப்போம். எங்கே எந்த மாதிரி மேட்சப் இருந்தாலும் அருள் வந்து கண்முழிச்சு அப்படி கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்துருவாரு. ஸோ அப்படி தேடி பிடிச்ச இன்னொரு மேட்சப் தான் இது ப்ரோக்ராமில் அடுத்து வரப்போம். ஓகே, நல்ல கண்டென்ட் ஒன்று பார்த்துட்டு வாங்க. மௌனமா மௌனமே வேதமா அப்புறம் விஜய் ஒரு சூட் கேஸ் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். சூட் கேஸா? ஆமாம்மா. ரைட். அப்போ உங்களுக்கு வேலை இருக்கு? இல்லை, கொஞ்சம் உடுப்புகள் இருக்குது, அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக. வளமையாக வந்து வேற வேற ஐட்டங்கள் வாங்க போனால் இப்போ கொஞ்சம் பயந்து வாங்கணும். இப்போல்லாம் சூட் கேஸ் வாங்கினாலே கொஞ்சம் பதறுது. அதனால இப்போ கொரோனா காலத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து வேக்சின் போட்டுட்டு இருக்காங்க, தடுப்பூசி போட்டுருக்காங்க. இப்போ நான் வந்து போன வாரமாக போயிட்டு ஒரு தடுப்பூசி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 தடவை போயிட்டு வந்துட்டேன். ஆமாம். ஆனால் அந்த லைனில் நின்று சூட் கேஸ் எடுத்து போனீங்க? இல்லை, போலிங்கில் நின்று போய் கடைசியாக அந்த இன்ஜெக்ஷன் போடுற டைமில் போட முடியாமல் போயிடுது. மறுபடியும் வந்துட்டேன், மறுபடியும் போனேன், மறுபடியும் அதே போலிங் இல்லை. காலில் இருந்து நின்று பின்னேரம் வரைக்கும் போய் நின்று அந்த கடைசியாக ஊசி போடுற டைமில் போடலாம் போச்சு. என்னடா ஊசி போடுற போயிட்டு போடலாம் போச்சு, என்ன பிரச்சனையாக இருக்கும்? ஏன்னா நாங்கள் ஊசி போடும்போது அங்கே ஒரு நர்ஸை மறந்து தட்டி விட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் தான் எனக்கு தெரியுது அது போட்டது தடுப்பூசின்னு. தட்டுனா தடுப்பூசி இல்லை, தடுத்து விடுறாங்க, அதனால தடுப்பூசி. தடுத்து விடுறாங்க. அவ்வளோ ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு வரல, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஜோக் சொல்லி தான் சிரிக்கணும். அப்படி ஒரு காமெடியை தேவை. நீங்க சிரிக்காட்டி பரவாயில்ல, அங்கே வெளியில இருக்கவங்க பாவம், ரைட்டா? அவங்க பாவம் தான். அப்படியெல்லாம் காமெடியை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த காமெடியெல்லாம் கேட்டுட்டு வெளியே பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப பாவம் தான். ரைட், அதுக்காக அவங்க வந்து காமெடியெல்லாம் சிரிக்காட்டி வரல. அடுத்து என்னன்னு சொன்னா, நம்ம 2 சின்ன குட்டி பொண்ணுங்க இருக்காங்க. குட்டி பொண்ணுங்க அவங்க இந்தியாவா ஸ்ரீலங்காவான்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் நம்ம பசங்க தானே. அது என்ன காட்டுப்பயில இது வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து ஏசுற மாதிரி இருக்கு. அதை வந்து ரசனையா அவங்க பாடியிருக்காங்க. அவங்க பார்த்துக்கிட்டும். ரைட், சூப்பரான ஒரு மேஷப் அடுத்து வரப்போகுது. மேஷப் இல்லைங்க, டான்ஸா? அடப்பாவியலா பேசுங்க நீங்க. ரைட், ஓகே. அழகான சூப்பரான ஒரு டான்ஸ் கவர் இருக்கு, பார்த்துட்டு வாங்க. ட்ரெண்டிங்கில் விடுங்க ஷோவில் சூப்பராக வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய விஷயம் வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து அருள் சொன்னார் நான் மேஷப் கொடுப்பேன், இப்போ டான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு. இப்போ இந்த பிப்ரவரி மாதம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பிப்ரவரி மாதம்னா என்ன ஞாபகம் வருது எனக்கு? இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் அதில் ஒரு மற்ற மாதத்தோட ஒரு 2 நாள் குறவா இருக்கு, 2 நாள் கம்மியாக வரும். இதெல்லாம் நமக்கு இப்போ இதெல்லாம் வெளியில் சொல்லி நீங்கள் சமாளிச்சுக்கிறீங்க. என்ன நமக்கு தான் ஒன்றும் செட் ஆகலையே. இந்த பிப்ரவரி மாதம் 28 நாள் நீங்கள் எங்கெங்கே தெரிஞ்சிங்கன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். ரைட், இப்போ நீங்கள் வந்து மேஷப் கொடுத்தீங்க, டான்ஸும் கொடுத்தீங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் முக்கியமாக பிப்ரவரி மாதம்னா வேலண்டைன்ஸ் தான். ரைட், நிறைய பேர் காதலுக்கு ரோசா பூ கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் ரோஸெல்லாம் வெட்டிட்டு ஆப்பு மட்டும் கொடுத்துருப்பாங்க, கடைசியில் பூட்டையும் கொடுத்துருப்பாங்க, இடத்துல சூட் கேஸையும் கொடுத்துட்டாங்க. ஏதோ அப்படியே தானாக வாங்கின மாதிரியே இருக்கு. ஸோ அப்படி வேலண்டைன் டே அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலண்டைன் டேனை சிறப்பிக்கிற முகமாக ஒரு மேஷப்பும் ஒரு கவர் டான்ஸும் சேர்ந்து கலவையா ஒருத்தன் கொடுக்குறீங்க. இப்போ நீங்க 2 தனித்தனியா கொடுத்தீங்க, இப்போ நான் அடுத்த 2 சேர்த்து கொடுக்க போறேன். ஆமா, கண்டென்ட் இல்ல, அதுக்கு போடுறோம். சரி, போய் பார்த்துட்டு வாங்க. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? ஹலோ, செல்லம்மாங்களா பேசுறது? ஹலோ, செல்லம்மா பேசுறதுன்னு கேட்குறேன்.
சார் என்னங்க ஃபோனை கட் பண்ணிட்டா? ஆமாம் சார், நீங்கள் செல்லமா பேசுனா எப்படி சார் அவங்க ஃபோனை கட் பண்ண பாருப்பா? யாருக்கிட்ட போயிட்டு செல்லமா பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் பேர் செல்லமா? பேரு செல்லமாவா? கோவமா பேசுறேன். இதுதாங்க ஃபோன் எடுக்கும்போது நிறைய பேசிட்டு இருக்க விஷயம். ஃபோன் எடுக்கும்போது யார் பேசுறா என்ன பேசுறான்னு கேட்கறது இல்லை. தம்பி செல்லமா பேசுறோன்னு அங்கே பக்கத்தில் இருக்கவங்க கடுப்பாயிட்டாங்க. அவங்க கோவமா பேசிருப்பாங்களே. கோவமா தான் பேசுனாங்க. நீங்க செல்லமா பேசுனா அவங்க கோவமா தான் பேசுவாங்க. ரைட். இப்போ செல்லம்மா இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசுனீங்க நீங்கள். சம்மந்தமே இல்லாமல் செல்லம்மா பேசுகிறேன். செல்லம்மா இதுக்கு எடுத்தேன்னு சொன்னால் செல்லம்மா செல்லம்மா பாட்டு இருக்கு தானே? என்ன செல்லம்மா செல்லம்மா அப்படியா? அந்த பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஆடி இருக்காங்க நல்லா. அப்படியா? ஓ, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அக்காவை தான் இருக்காங்க. அக்கானா நல்லா இருக்காங்க. எல்லாரையும் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு தயாரிப்பாளர் அவர்களே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா இருக்காங்களாம். ஆமாம் ஆமாம். எப்படி இந்த அழகா இருக்காங்க, அழகா ஆடுறாங்க பாட்டில். அண்ணன் அழகா ஆடுறாங்க. ஓ அப்படியா இருக்கு. ரைட். ஓ, நீ நம்ம அலப்பறை கொடுக்குறத விட அவங்க அதை பார்த்துட்டு வரட்டுவேண்ணா. ரைட். படுத்து வரப்போகுது. இவர் கூப்பிட்டு செல்லமா இல்லை, இது வேற செல்லம். ஆமாம், பார்த்துட்டு வாங்க அங்கிள். செல்லம்மா செல்லம்மா அங்கம் இன்னும் தங்கம்மா பொன்னம்மா மெல்லம்மா கட்டிக்கலம்மா. ட்ரெண்டிங்கில் விடுங்கள சோங்கில் தான் சார் வருது எனக்கு. இந்த டேக் எடுக்கிறதுக்கு 10 டேக் போயிருச்சுன்னா. எனிவே இப்போ என்னத்தை பற்றி பேசிக்கிறோம்? கிணத்த காணான்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அது என்ன இப்போ வந்து 2K கிட்ஸு, அப்புறம் அதுக்கு முன்னால் போனால் 90 கிட்ஸு, அதுக்கு முன்னால் போனால் 80 கிட்ஸு அப்படின்னு இப்போ கிட்ஸாக பிரித்து வச்சுட்டோம். ஆமாம் ஆமாம். ரைட்டா? இப்போ நிறைய இதில் வந்து கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லி கவலைப்படுறது ஒரு கிட்ஸ் ஒன்று இருக்குது. ஆமாம். அது எந்த கிட்ஸு? அது வேறு யாரு? நம்ம கிட்ஸு தான். அப்படியா? இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே 4 கல்யாணம் பண்ணிட்டு இந்த மனுஷன். இப்போ 2K கிட்ஸ் அப்படின்னா கல்யாணம் அப்படின்றது ஒரு கிணறுன்னு வைங்களேன். ஆமாம் சரியா? கிணறு. கல்யாணம் இவ்வளோ நாள் 1000 காலத்து பயிருன்னு தானே சொன்னாங்க. கிணறு 1000 காலத்து கிணறா? இப்போ 50 அடி கிணறு. ரைட்டா? 1000 காலத்துக்கு பயிர் 1000 அடி கிணறு. எப்படி? ரைட்டா? கல்யாணங்கிறது ஒரு கிணறு அப்படின்னு வச்சா 2K கிட்ஸ் அப்படின்னா தானா போய் விழுந்தாது 2K கிட்ஸ். எல்லாரும் சேர்ந்து தூக்கி கொண்டு போய் போட்டா அது 80 கிட்ஸ். ஓகே. அந்த கிணத்தையே காணோன்னு ஃபீல் பண்ற மாதிரி அவன் தான் 90 கிட்ஸ். ஸோ அப்படி ஒரு 90 கிட்ஸ் தான் இங்கே சுத்திக்கிட்டு இருக்கு. நானா காட்டல, அது நானா கை போகுது. ஓகே. எதுக்கு நம்ம எதுக்கு கிட்ஸை பத்தி பேசிக்கிறோம்? இப்போ 80 70 எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே. ஆனால் இப்போ நம்ம 70s கிட்ஸ் இருக்காங்க தெரியுமா? எங்க அவங்க இன்னும் கிட்ஸாவே தான் இருக்காங்களா? இருக்கிறாங்கங்க. அவங்க பாருங்க இவ்வளோ ஜெனரேஷனுக்கு, அதாவது 80 90 எல்லாத்துக்கும் சேலஞ்ச் பண்ற அளவுக்கு எங்களுக்கும் எனர்ஜி இருக்குது. நாங்களும் பாடுவோம், நாங்களும் ஆடுவோம்ட்டு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி 70 கிட்ஸ் 70s கிட்ஸ். ரைட். இவ்வளவு நாள் 2K கிட்ஸ் 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வர போறது 70 கிட்ஸ். மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கம் ஆன் சீமானே. ரைட். ட்ரெண்டிங்கில் விடுங்களா நிறைய விஷயம் வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து நீங்க பலமே என்ன படம் பார்ப்பீங்க? என்னங்க பப்ளிக்ல கேட்குற கேள்வி அது? இல்ல மக்களே மன்னிச்சுங்க, அந்த கேட்கல. இல்ல தமிழ் படம் பார்ப்பீங்களா? தமிழ் படம் பார்ப்பீங்க. ரைட். ஓகே. இப்போ தமிழ் படத்துல தெலுங்கு படத்துல உள்ள வித்தியாசம் சொல்லுங்க பாப்பா. தமிழ் படத்துல தெரியுங்க, சரியான நீங்க ஒரு எடிட்டர், சரியான ஒரு எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டருக்கு முன்னே இருக்க ஒரு மனுஷன் அப்படின்றதுனால கேட்குறேன். எப்படி சொல்லலாம்? தமிழ் படத்துக்கும் தெலுங்கு படத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுங்க. இப்போ தமிழ்ல வா, வந்தலு, போனலு, சாப்பிட்டலு அப்படின்னா தெலுங்கு. இல்ல இப்படிதான். இப்ப நான் சொல்ற, இப்ப நீங்க அதை கண்டுபிடிச்ச வித்தியாசம். இப்ப நான் சொல்ற கண்டுபிடிச்ச வளமையா வந்து ஒரு ஹீரோ வந்து ஹீரோவுக்கு ஒரு வில்லனுக்கு ஃபைட் வைங்களேன். இப்ப 2 பேருக்கும் மெரசலா ஒரு சண்டை போயிட்டு இருக்கும்போது ஒரு மரக்கலையை பாஞ்சு உடைச்சு அடிச்சா, மரக்கல்ல ஒண்ணு பாஞ்சு உடைச்சி வில்லன் அடிச்சா, அது வந்து தமிழ் படம். அதே அந்த மரத்தையே புடுங்கி அடிச்சா நீங்க அங்கிட்டு வாரீங்க. டெக்னாலஜிய வந்து புரட்டி போடுற அளவுக்கு படத்தை எடுக்கிறாங்க. புரட்டி சாப்பிட்டுருவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும் டெக்னாலஜி. ஆனா எப்படி டெக்னாலஜி வந்தாலும் நம்ம மாஸ்டரை வந்து அடிச்சுக்க முடியாது. இந்த மாஸ்டர் சொல்றீங்க? நம்ம மாஸ்டர் தெரியாது உங்களுக்கு? மாஸ்டர் படத்தை சொல்றீங்களா? நீங்க அந்த பாட்ட பாடியே ஃபேமஸ் ஆனாலும். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் the man with the plan right here. அது இப்போ நீங்களா யோசிச்சுட்டு இருப்பீங்க, தி பிளாஸ்டர் அனிருத் வந்து அந்த பாட்டை போட்டனால தான் இவர் பாடினார் அப்படின்னு. ஸோ இவர் எங்கேயோ ஒரு கொத்துக்கடையில் பாடினதை கேட்டதாவே அந்த அனிருத் வந்து அந்த பாட்டை போட்டிருக்காரு. ஸோ அந்த பாட்டை இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? இப்போ என்னன்னா, அழகான 2 பொண்ணுங்க இருக்காங்களா, அவங்க அதே பாட்டுக்கு ஆடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். அப்படியே பார்த்துட்டோம். ரைட், சூப்பர். அடுத்த பாடல் வருது, பாடல பார்க்கலாம். Got the man with the plan right here, bringing swag with the man right here, living up and sipping on beer. ரைட், ட்ரெண்டிங்கில் விடுங்க
ஷோவில் வந்து சூப்பராக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம அருள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். கேளுங்க. வளமையாக எல்லாருமே வந்து தப்லா ப்ளே பண்ணுவாங்க, அப்படி இப்படி நிறைய விஷயம் ப்ளே பண்ணுவாங்க. தப்லா தானே ப்ளே பண்ணுவோம் அடிச்சு நொறுக்கிடுவேன். இப்போ வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது தானே, ஈஸியாக வாசிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எது? ஈஸியாக வாசிக்கிறதுன்னு என்னங்க திடீர்னு கேட்டால் அப்படி புல்லாங்குழல். புல்லாங்குழல் இல்லை, அது எவ்வளோ கஷ்டம். இது இந்த மிருதங்கம். நோ நோ நோ, சான்ஸே இல்லை. மேளம், நாதஸ்வரம் இல்லை. என்னவா இருக்குங்க? என்னங்க நீங்க நானே ஒரு மியூசிஷியன், எனக்கு தெரியாதா? நீங்க ஒரு மியூசிஷியனால தான் உங்ககிட்ட கேட்டேன். ஜால்ரா. நோ, அது அதான் இருக்கும். அது வந்து சிம்பிளா யாருனாலும் ஈஸியாக வாசிடலாமே. இல்ல, மக்களை நல்லா கேட்டுக்கோங்க. ஈஸியா வாசிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொன்னா அதுதான் வீணை. ஏன்னா 2 எழுத்து தானே இருக்கு. கொஞ்சம் இன்னும் ஷோ முடிய நேரம் இருக்குது, கொஞ்சம் வாங்க, இங்கே வாங்க. ரைட், அவர் வீணினோடனே கொஞ்சம் டென்ஷன் ஆகி போயிட்டார். வளமையாக வந்து வாசிக்கக்கூடிய 2 எழுத்து, அதை நான் வாசிக்கக்கூடியது என்னன்னு தான் கேட்டால் அதுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டாப்புல. ரைட், அது அடுத்து வந்து சூப்பரான ஒரு பாடலுக்கு வீணை வந்து எவ்வளோ அழகாக வாசிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வாங்க. நீங்கள் ஜெசின்னா அவங்கள பார்க்க போயிட்டீங்கண்ணா? இல்லை சார், இப்போ உங்கள் பேரெல்லாம் அப்படி வந்து நோட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாம். இல்லை, என் பேரையும் நீங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க. அது கேட்டில் பேர் இருக்கா, நம்ம முதல் ஆஃபீஸுக்கு வரணுமே. ஆமாம் ஆமாம். ரைட், ஓகே. இப்போ எனிவே, இப்போ அடுத்து வந்து இப்போ இவ்வளோ நாளாக இவ்வளோ நேரமாக பாடல்கள், டான்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். கவிதைகள், கட்டுரைகள் எல்லாம் இருக்குது தானே. அடுத்து முக்கியமான ஒரு செக்மெண்ட் இருக்குல்ல இதுக்கு. அது என்னது? என்னது சொல்லுங்க. நானே எப்படி சொல்றது? அதை என் வாயில எப்படி சொல்லுவேன்? அதாவது இப்போ நான் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா, இப்போ நிறைய பேருக்கு ஃபோனில் நிறைய விஷயங்கள், நிறைய சிஸ்டம்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும். நிறைய ஆப்ஸ் வரும் புதுசாக, அதில் வந்து தெரியாமல் இருக்கும். இது எப்படி ப்ளே பண்ணுறது, இதில் என்னென்ன விஷயம் இருக்குது, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மண்டையை போட்டு பிச்சுக்குவீங்க. நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி வச்சுக்கிட்டு அதை நிறைய பேர் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் ஃபோனில் பேசுகிறவங்கள விட ஃபோனுக்கிட்ட பேசுகிறவங்க தான் அதிகம். அளவு சொல்லுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டென்ஷன், அந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அருள் வந்து சூப்பராக டெக் குரு அப்படின்ற விஷயத்துல புட்டு வைக்க போறாரு. ஸோ அடுத்து அந்த செக்மெண்ட் மீன் கறியா குழம்போடையும் கடலையோடையும் சேர்த்து வைக்க போறாரு. ஸோ அடுத்து அந்த செக்மெண்ட் வருது. சூப்பரான விஷயம் பாருங்க. அங்கே சந்திக்கிறேன். ஒவ்வொருத்தரோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு பின்னாடியும் ஒரு இரும்பு திரை இருக்கு. அதை யாராலையும் தொடவும் முடியாது, திறக்கவும் முடியாது. பொதுவாக எல்லாரும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால், தன்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து யாரோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, தன்னோட கூகுள் அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுலாம் நிறைய கம்ப்ளைண்ட் எனக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு சொன்னால், எல்லாரும் கொடுக்குற அட்வைஸ் வந்து தன்னோட பாஸ்வேர்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான். அதையும் தாண்டி இன்னொரு வகையில் நம்மளோட அக்கௌண்ட்டை இன்னொருத்தர் பாவிக்க முடியாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ணலாம். என்னென்னா 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அப்படின்னா என்ன, 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எப்படி எனேபிள் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நம்ம நாளாந்து வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஸ்மார்ட் டிவைஸ், இல்லைனா ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட்டில் நம்மளை நாமளே அறிமுகப்படுத்துகிறதுக்கு 3 வழிகள் இருக்குங்க. அதில் முதலாவது வழி என்னன்னு சொன்னால், நமக்கு தெரிஞ்சதை அந்த கம்ப்யூட்டருக்கோ, அந்த ஸ்மார்ட் டிவைஸுக்கோ, இல்லாட்டி அந்த ஆன்லைன் அக்கௌண்ட்டுக்கோ சொல்கிறது. உதாரணத்துக்கு ஒரு பாஸ்வேர்ட் இல்லைனா ஒரு பின் நம்பர். இது நமக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நம்மகிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நம்மளை அறிமுகப்படுத்தி கொள்வது. உதாரணத்துக்கு எடுத்தால் ஒரு டிஜிட்டல் ஐடி கார்டு இல்லைனா ஒரு ஏடிஎம் கார்டை சொல்லலாம். மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நம்மளை நாமளே ஒரு அடையாளமாக பயன்படுத்துறது. பயோமெட்ரிக்ஸ்ன்னு சொன்னால், நம்மளோட கையில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ஸ்கேன் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட கண்ணை ஸ்கேன் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட முகத்தை ஸ்கேன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வழிகள் தான் 3வது மெத்தடில் அடங்குதுங்க. ஆகவே இந்த 3 வழிகளை பயன்படுத்தி தான் நம்மளை நாமளே ஒரு கம்ப்யூட்டருக்கோ, ஒரு ஸ்மார்ட் டிவைஸுக்கோ, ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட்டுக்கோ அறிமுகப்படுத்தி கொள்கிறோம். பொதுவாக இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா வெப்சைட்டும் பாவிச்சு கொண்டு இருக்கிற ஒரே மெத்தட் என்னன்னு சொன்னால் பாஸ்வேர்ட் தாங்க. அதாவது 1 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். இந்த மாதிரி நிறைய இடங்களில் பாஸ்வேர்ட் பாவிக்கும் போது நம்மளோட பாஸ்வேர்டு வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னு சொன்னால், அது ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நிறைய வெப்சைட்டில் பாஸ்வேர்டுகள் வந்து தெரியாத நம்பர்களால் ஹேக் செய்யப்பட்டு அது வெளியிடங்களால் லீக் பண்ணுறாங்க. அதே மாதிரி கீ லோகஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறோம் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி லோகின் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் போன எபிசோடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ஃபிஷிங் அட்டாக் மூலமாக நம்மளோட பாஸ்வேர்டை ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ன்ற ஹேக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளோட பாஸ்வேர்டை கெஸ் பண்ணுறதுக்கும் அவங்களால முடியும். அதனால தாங்க இந்த 1 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன், அதாவது இந்த பாஸ்வேர்டை மட்டும் யூஸ் பண்ணி லோகின் ஆகிற அந்த மெத்தட் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷனாக தான் நாங்கள் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் இல்லைனா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ற அந்த மெத்தடை நாங்கள் பாவிக்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னு சொன்னால், நம்ம ஏடிஎம்மில் காசு எடுக்க போகிறோங்க.
நம்மக்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கும், நம்மக்கிட்ட பின் நம்பரும் இருக்கும். ஆனால் இது ரெண்டும் இருந்து வேற இல்லை. நமக்கு ஒரே நேரத்தில் இந்த பின்னையும் இந்த ஏடிஎம் கார்டையும் பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு இந்த காசை எடுக்கலாம். அதாவது நம்ம ஏடிஎம் கார்டை மெஷினில் போடுறோம், அதுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்ச அந்த பின் நம்பரை கொடுக்குறோம். அது ரெண்டும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த காசை எடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்று ஏடிஎம் கார்டு ஒரு ஃபேக்டர், நமக்கு தெரிஞ்ச ஒன்று பின் நம்பர் ஒரு ஃபேக்டர். இது ரெண்டையும் சேர்க்கும்போது தான் நமக்கான அந்த ஆக்சஸ் வந்து கிராண்ட் ஆகுது. இந்த மெத்தடுக்கு தாங்க சொல்கிறது 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். இந்த மாதிரியான 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள், ட்விட்டர் இந்த மாதிரி எல்லா அக்கௌண்ட்லேயும் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்னென்னா, நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டை, அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனால் ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு தாங்க. இதை எப்படி எனேபிள் பண்ணுறேன்னா, உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி கூகுளில் தேடுங்க கூகுள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். அதில் முதலாவது வார ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால், நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரியான ஒரு லேண்டிங் பேஜுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்பில் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், உங்களோட டாப் ரைட் கோர்னரில் பாருங்கள் கெட் ஸ்டார்டட்னு சொல்லி நீல கலர் பட்டன் ஒன்று இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மொபைலில் இது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த லேண்டிங் பேஜுக்கு வந்ததுக்கு பிறகு கீழேயே நீங்கள் போயிட்டு பாருங்கள் கெட் ஸ்டார்டட்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கெட் ஸ்டார்டட் பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணுறதுக்கான லாகின் ஸ்க்ரீன் வரும். அதில் உங்களோட இமெயிலையும் உங்களோட பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் ஆகுங்க. நீங்கள் லாகின் ஆனதுக்கு பிறகு அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கான செக்ஷனுக்கு போயிருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை உங்களோட மொபைல் டிவைஸில் பாவிச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால், அது எந்த டிவைஸில் பாவிச்சு கொண்டு இருக்கின்றது இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் முதலாவதை காட்டும். கூகுளை பொறுத்தளவில் மொத்தம் 3 வகையான 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தாங்க இருக்குது. முதலாவது என்னென்னா கூகுள் ப்ராம்ப்ட், ரெண்டாவது எஸ்எம்எஸ் ஆர் கால் வெரிஃபிகேஷன், இன்னொன்று வந்து ஆதென்டிகேஷன். நாங்கள் இன்றைக்கி முதலாவது பார்க்க போகிற மெத்தட் என்னன்னு சொன்னால், இந்த வாய்ஸ் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜ்னு சொல்கிறது தான். இந்த மெத்தட் உங்களோட மொபைல் நம்பரை வச்சு தாங்க ஒர்க் பண்ணுது. நீங்கள் இந்த மெத்தடை கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஃபஸ்ட்டாகவே உங்களோட நம்பர் என்னான்னு கேட்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்பரை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, இந்த வெரிஃபிகேஷன் கோட் வந்து உங்களோட ஃபோனுக்கு எந்த வழியில் வரணுன்ட்டுன்னு. டெக்ஸ்ட் மெசேஜ்ன்ற செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். உங்களுக்கு வர எஸ்எம்எஸில் உள்ள அந்த கோடை இங்கே டைப் பண்ணி வெரிஃபை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எனேபிள் ஆயிருங்க. இந்த எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் மெத்தடை எனேபிள் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் எங்கே போய்ட்டு உங்களோட இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் ஆக ட்ரை பண்ணுறீங்களோ, அந்த இமெயிலும் பாஸ்வேர்டும் சரினா உங்களுக்கு ரெண்டாவது ஸ்டெப்பாக உடனே உங்களோட ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருங்க. இந்த எஸ்எம்எஸில் வர கோடை இங்கே டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போக முடியும். அடுத்து இருக்க மெத்தட் என்னன்னு சொன்னால் கூகுள் ப்ராம்ப்ட். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு டிவைசஸில் இது நார்மலாக ஒர்க் பண்ணுங்க. ஐஓஎஸ் டிவைஸில் இது ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட ஆப் ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் ஆப்ன்ற ஃப்ரீ ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த கூகுள் ப்ராம்ப்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 2 ஃபேக்டர் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறது செக்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் கூகுள் ப்ராம்ப்ட்ன்றது ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட ஃபோன்லேயோ இல்லாட்டி உங்களோட கம்ப்யூட்டரில் லாகின் ஆகிருந்தீங்கன்னு சொன்னால் அது உடனே உங்களோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று அனுப்பும். நீங்கள் தான் இந்த டிவைஸில் லாகின் ஆகியிருக்கீங்களா அப்படின்ட்டு போட்டு அந்த டேட் அண்ட் டைம் அதே மாதிரி லொக்கேஷனை போட்டுட்டு எஸ் ஓர் நோன்னு வருங்க. நீங்கள் அதில் எஸ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கூகுள் ப்ராம்ப்ட் வந்து 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனாக வந்து எனேபிள் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் ஆகிற நேரம் உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணதுக்கு பிறகு செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷனாக உங்களோட ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். இந்த டிவைஸ்லேருந்து இப்படி ஒருத்தர் லாகின் ஆகுறாங்க, அது நீங்களா அப்படின்ட்டு கேட்கும். அந்த நேரத்தில் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடலாங்க. அதோடு சேர்த்து 3வது ஆப்ஷன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் பேக்கப் கோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்காக 10 பேக்கப் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணி தருவாங்க. அந்த பேக்கப் கோடை கவனமாக எங்கே சரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷனோ இல்லாட்டி கூகுள் ப்ராம்ப்ட் வெரிஃபிகேஷனோ அக்சஸ் பண்ண முடியலை, உங்களோட ஃபோன் வந்து உங்களோட கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பேக்கப் கோட்ஸில் ஏதாச்சும் ஒரு கோடை வந்து யூஸ் பண்ணி அந்த டெம்பரரியாக உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு அக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கூகுளை பொறுத்தளவில் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனுக்காக கூகுள் ப்ராம்ப்டையும் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷனையும் அதே மாதிரி கூகுள் ஆதென்டிகேட்டர் ஆப்பையும் யூஸ் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை இன்னொருத்தரை ஹேக் பண்ணுறதுலேருந்து பாதுகாத்து கொள்ளலாங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி நாங்கள் பார்த்த இந்த 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அப்படின்ற மெத்தட் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்லி கொடுத்தது ஜஸ்ட் கூகுள் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும்தான். அதே மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இப்போ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறேன்னு இனிவரும் காலங்கள்லையும் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதே மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமான அனைத்து நல்ல நல்ல விஷயங்களோட அடுத்த வாரமும் உங்களோட வந்து சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அருள். வணக்கம். ஒவ்வொருத்தரோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு பின்னாடியும் ஒரு இரும்பு திரை இருக்கு. அதை யாராலையும் தொடவும் முடியாது, திறக்கவும் முடியாது.
இன்னைக்கு ட்ரெண்டிங்ல விடுங்க ஷோவில் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். டிக்டாக் பார்த்துட்டோம், மேட்ச் பார்த்துட்டோம், அப்புறம் மேட்ச் அப் பார்த்துட்டோம், அப்புறம் டான்ஸ் பார்த்துட்டோம், இப்படி நிறைய குத்தாட்டம், மெலடி ஆட்டம், இப்படி போராட்டம்லாம் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த உசுரோட இருக்காங்களா பார்த்தவங்க இருக்காங்க அங்கே பாருங்க 2 பேர் இப்போ தான் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஷோ முடிஞ்சோன்னு என்ன நடக்குதோ தெரியல. ரைட். ஸோ இந்த 1 hour வந்து சூப்பராக ஷோ போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பிடிச்ச விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஷோ நாங்கள் ஒரு 1 hour கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு யார் நம்ம பின்னால் இருந்து கஷ்டப்பட்டு பண்ணுறது வேற, கஷ்டப்பட்டு பார்த்தாங்களே அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி வந்து நம்ம அப்புறம் சொல்லிக்குவோம். இருந்தாலும் நம்மளோட இப்போ ஷோவுக்கு நம்மளோட ப்ரொடியூசர் இருக்காரு, நம்மளோட ஜூலியன் இருக்காரு. அவருக்கு வந்து தனியாக நம்ம கவனிச்சுக்கொள்வோம். கேன்டீனில் கொண்டு போய் ஒரு சின்ன பிள்ளைன்னு வாங்கி கொடுத்தா. ஆமாம், அதுக்கு முதல்ல இந்த ஷோ நடக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. கண்டிப்பாக யாரு? கண்டிப்பாக 30 வருஷமா 100க்கு 100% இலங்கையோட ப்ரொடக்டாவே பண்ணிக்கிட்டு இயற்கையாக கிடைக்கிற மூலப்பொருட்கள், நவீன இயந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி இயற்கைக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம சூப்பரா வேற லெவல்ல நிறமா தரமா சுவையா இப்படி எல்லா விஷயத்தையும் கலந்து மிக சிறப்பாக கொடுக்குறாங்க விஜய் ப்ரொடக்ட்ஸ் அப்படின்றத நாங்கள் ஞாபகம். ஆமாங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலா பொருட்களையும் அவங்கள்ட்ட இருந்து வாங்கலாங்க. அது சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோட சின்ன சின்ன பெட்டி கடைகளாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் போயிட்டு பார்த்தா விஜய் ப்ரொடக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த கடையில் கேட்டாலும் விஜய் ப்ரொடக்ட்ஸ் அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. விஜய் இல்லாட்டியும் விஜய் ப்ரொடக்ட்ஸ் இருக்கும். அதான் சொல்ல வரேன். நமது சுவை நாட்டில் அனைவருக்கும். ரைட். விஜய் ப்ரொடக்ட்ஸ் சொல்லக்கூடிய அனுசரணையோடு இன்னைக்கு ஷோ வந்து சூப்பரா முடிஞ்சிருக்கு. ஸோ இதே சந்தோஷத்தோட அடுத்த கிழமை உங்களை சந்திக்கும் வரை நம்ம விடைபெறும். அவரை கொஞ்சம் சொல்லிவிட்டோம். சொல்லுங்க. நம்ம ப்ரொடியூசர் ஜூலியனோட அவரோட சேர்த்து, நம்ம கோஸ்ட் விஜயன் சேர்த்து, நம்ம போட்டு ஹோஸ்ட் நம்ம அருளையும் சேர்த்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள், அவரும் இவரும். சரியா? அடுத்த வாரம் இன்னும் சூப்பரான விஷயத்தோட சந்திக்கிறோம். நன்றி வணக்கம்.